இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு நல்லா அன்பு பாராட்டிக்கிட்டே இருங்களேன், அவங்க திருப்பி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அன்பு பாராட்டி கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் பாராட்ட மறந்துருங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் கிருபைகள், கொஞ்சம் திறமைகள், கொஞ்சம் வல்லமைகள், கொஞ்சம் ஜெபங்கள் பதிலளிக்கப்பட்டோன்னு என்ன ஆயிடுது? எல்லாம் வாலிப பிள்ளைங்களும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு சரி அண்ணன் லவ் பண்ண சொல்றாங்க, அதனால அண்ணனே சொல்லிட்டாங்க, என்னம்மா 71,000 நல்ல விஷயம் சொன்னா 1000 விஷயத்தை கேட்கறது கிடையாது. எந்த விஷயத்தை செய்யாதன்னு சொல்றனோ உடனே ஓடி போய் செய்யறது. சகோதரர்கள்லாம் சொன்னாங்க, என்னப்பா இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? தாழ்மைனா என்ன தெரியுமா? நான் ஒண்ணுமே இல்ல பிரதர், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐ எம் நத்திங், ஐ எம் a worm and no man. நான் ஒரு புழு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் அப்படியா இருக்கிறேன் அப்படின்னா சொன்னா, ஆரம்ப நாட்கள் என்ன தெரியுமாச்சு? நம்ம கூட்டங்களுக்கு வரும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல துணியே போடக்கூடாதுன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதே மேஜையில இருந்து அவன் எழும்பி போவான், 30 வெள்ளிக்காசு கேவலம், அதுக்கு போய் என்ன அவன் வந்து பதில் வச்சிருவானே. ஏப்பா ஒரு காலு கழுவுற விஷயத்த 1.5 மணி நேரம் நீ எடுக்கும் போது நான் தான் இயேசுவானவர் நினைச்சுக்கேன். டாடி ஒன்று சொன்னாங்க, 1க்கு 4 தடவை யோசி அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு, எடுக்கும் போது ஒரு வேகத்தில் எடுத்துருவடா, அங்க நீ போய் கழுவணும்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தோன்னு என்ன ஆயிடும்? ஒரு தடவை அவன் தூக்கிட்டான்னா இவ்வளவு சதை வெளியே வந்தே ஆகும். உனக்கு இந்த அன்பைதான்ப்பா நான் காமிச்சேன்னு சொல்றாரு. நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன், நான் ஒண்ணு கதை சொல்லல. இந்த வேதாகமம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க, 4 சுவிசேஷத்தையும் வாசிச்சு பாருங்க, எல்லா நிருபங்களையும் வாசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல கூட இயேசுவானவர் என்ன உணர்ந்தார் என்று இருக்கவே இருக்காது. 32 வயசுல எவ்வளவு அனுபவிக்கணுமோ அவ்வளவு அனுபவிச்சிட்டேன். நானும் இதே வார்த்தையை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான், என்னை நீ நேசிப்பாயா என்று கேட்டேன்.